தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் சென்னையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். செயலாளர் வட்டத்துடைய கழக நிர்வாகிகள், மகளிரை சார்ந்த செயல் வீரர்கள், வீராங்கனைகள் மற்றும் கழகத்துடைய அவைத்தலைவர் நம்முடைய அவர்களுக்கு, அதே போன்ற நம்முடைய கழகத்துடைய கொள்கை பரப்பு செயலாளர் அவர்களுக்கும் எங்களுடைய முதற்கண் மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தின் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் தமிழ்நாடு சட்ட ஒழுங்கிலே ஒரு சீர்கேடு அடைந்தது மட்டுமில்லாமல் மக்களை பொறுத்தவரை இன்றைக்கு பெரும் துன்பத்திற்கு ஆளாகி இருக்கின்ற ஒரு நிலையிலே இன்றைக்கு போதைப் பொருள் இன்றைக்கு உலகத்திலேயே போதைப் பொருள் மையமாக வைத்து அதன் மூலம் உலகத்திற்கே போதைப் பொருள் சப்ளை செய்கின்ற ஒரு மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு விளங்கியது என்பதை நிச்சயமாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு உணர்ந்து, அந்த வகையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு ஒரு துணை போகின்ற ஒரு நிலைதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஜாஃபர் சாதிக் அந்த அயலக பிரிவினுடைய நிர்வாகி, இந்த அயலக பிரிவினுடைய நிர்வாகியாக பொறுப்பேற்று ஏறக்குறைய கடந்த ஆண்டுகளில் மட்டுமல்லாமல் இப்பொழுது கைகுலமாக டெல்லியிலே அவர்கள் பிடிபட்டிருக்கின்ற சூழ்நிலையில் 2500 கோடி ரூபாய்க்கு மேலே பீட்டா மெத்தமைன் என்று சொல்லக்கூடிய அந்த போதைப் பொருள், அது பொதுவாகவே அந்த போதைப் பொருளே ஒரு தடவை உட்கொண்டாலே போதும், அந்த அளவிற்கு அதுக்கு அடிமையாகி அது மட்டும் இல்லாமல் மூளை செயல்திறன் பாதித்து மக்கள் பெருமளவு பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலை உருவாகும். எனவே இது கடந்த காலங்களில் இது நம்முடைய தமிழ்நாட்டை மையமாக வைத்து இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனம், மக்களுக்கு எதிராக இருக்கின்ற இந்த போதைப் பொருள், இளைஞர் சமுதாயத்தை சீரழிக்கின்ற போதைப் பொருள், மாணவர்களை சீரழிக்கின்ற இந்த போதைப் பொருளை ஒழிப்பதற்கு எந்தவித நடவடிக்கை எடுக்காத இந்த பொம்மை அரசு, பொம்மை முதலமைச்சர், ரிமோட் முதலமைச்சர் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் இன்றைக்கு அந்த ட்ரக் மாஃபியா, அதாவது திமுக என்றாலே டிஎம்கே என்று சொன்னாலே ட்ரக் மாஃபியா கழகம் என்று சொல்வார்கள். அந்த ட்ரக் மாஃபியா கழகம் இன்றைக்கு அவர்களோடு கைகோர்த்து கொண்டு இன்றைக்கு பல்வேறு வகையில் இன்றைக்கு சமுதாயத்தை சீரழிக்கிற செயல்கள் என்று சொன்னால், இதுவரையிலே அவர்களை ஜாஃபர் சாதிக்கை பிடிப்பதற்கு, கைது செய்வதற்கு எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல்